ஸோ சூசைடுங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவலை விட ஒரு சொசைட்டி ஆஸ் அ லார்ஜாக நம்ம ஆக்ட் பண்ணணும் காஸ் இருக்கு. ஸோ ஒருத்தரோட போல்டுனஸோ ஒருத்தரோட எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸோ இதுக்கு ஒரு தற்காப்பு கிடையாது. மன அழுத்தம் ஏதாவது இருந்தாலோ இல்லை இந்த மாதிரியான ஒரு இம்பல்சிவ் டெசிஷன் எடுக்கிறதுல வந்து மெயின் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஒருத்தருக்கு அவங்களோட விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு துணையோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அந்த ஒரு சேஃப்டி நெட் ஒருத்தரும் நம்ம உருவாக்கிக்கணும். அது இந்த வயசுக்கு பிறகு அப்படிங்கிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கான ஒரு ஜோன் ஏற்படுத்திக்கிட்டோம்னா அந்த ஜோன் நம்மளை இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க விடாமல் தடுக்கும். ஸோ ஒருத்தர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சரி, இது வந்து ஒருத்தர் ஃபீல் பண்ணுறவங்க, பட் ஒருத்தரும் நம்ம இருக்கிறவங்க என்னென்ன யோசிக்கலாம்னா, நம்மளோட ஏதாவது ஒரு பழைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பேசி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒருத்தர்கிட்ட எடுத்து ஃபோன் பண்ணி ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப். டெய்லி நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேச முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு தடவை உங்க பழைய ஃப்ரெண்டுக்கு எடுத்து பேசி எப்படி இருக்க என்ன இருக்க என்ன. ஏன்னா யூ டோன்ட் நோ எப்போ உங்களுக்கு உங்களோட கால் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்.